ஸோ இவங்க எடுத்த பாதை வந்து அந்த மாதிரி தனிச்சே நம்ம வந்து ஆட்சி அமைக்கணுங்கிறது தான், காம்ப்ரமைஸ் இல்லாமல் போகணுங்கிறனால எடுத்திருக்காங்க. அதனால் அவங்களுக்கு வந்து அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லை. ஆனால் தேர்தலுக்கு தேர்தல் வாக்கு சதவீதம் அதிகமாகிட்டே வருது. ஸோ இந்த தடவை வந்து அந்த வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க வேண்டிய கட்டாயமும் இருக்குது. அதோட இன்றைக்கி அவங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி சந்திக்க போகக்கூடிய முதல் தேர்தல். அப்போ இந்த தடவை அவங்க சட்டமன்றத்துக்கும் ஒரு ஆள் அனுப்ப வேண்டிய கட்டாயமும் அவங்க வந்து அந்த ஒரு இலக்கும் வச்சுருக்காங்க. வெறும் வாக்கு சதவீதம் மட்டும் பத்தாது, ஒரு 4-5 எம்எல்ஏக்கள் நாச்சுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு எம்எல்ஏக்கள் சட்டசபையில் அவங்களுடைய குரலை ஒழிக்கணும்னு பண்ணுறாங்க. இது உண்மையாலுமே சரியான ஒரு நடவடிக்கை. என்னன்னா, நீங்கள் 234 தொகுதியிலையும் நீங்கள் உங்களுடைய வாக்கு சதவீதத்தை படிப்படியாக உயர்த்திக்கிட்டு வர்றதுங்கிறது ஒன்று. சில குறிப்பிட்ட தொகுதியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஏரியா பிரச்சனைகளை வந்து பெரிய அளவுக்கு அட்ரஸ் பண்ணி அங்கே வந்து நீங்கள் உங்களோட பூத்தில் கமிட்டி லெவலுக்கு உங்களுடைய ஆட்களை அமைச்சு பெரிய அளவுக்கு அங்கே ஒரு டீப் ரூட்டடாக வேலை பார்த்து தொகுதியை கைப்பற்றுங்கிறது ஒன்று. ஸோ அந்த மாதிரி ஒரு வேலைப்பாடை வந்து இந்த தேர்தலில் அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்கங்கிறது கட்டாயமாக அவங்களுக்கு ஒரு பலன் கொடுக்கும் தான் நான் எதிர்பார்க்குறேன். நாம் தமிழர் ஏறி அடிக்கிறதுக்கு அருமையான வாய்ப்பு. ஏன்னா அவங்க ஏற்கனவே வந்து டிவிகேவை ஏறி அடிக்கிறாங்க. இப்போ காங்கிரஸும் போய் ஒன்று சேர்ந்தாங்கன்னா இவங்களுடைய எதிர்ப்பு கணைகள் இன்னும் அதிகமாக மாறும். அதுக்கு வந்து நாம் தமிழருக்கு ஒரு பெரிய சாதகமான சூழ்நிலை அமையும். அவங்கள வந்து சேர்ந்து எதிர்க்கிறதுக்கு, இன்னும் வந்து கொள்கை ரீதியாகவும் அவங்கள வச்சு அடிக்கிறதுக்கு, காங்கிரஸை வச்சும் டிவிகேவை வந்து அவங்களுக்கு சரிவு ஏற்படுத்துறதுக்கு நாம் தமிழருக்கு ஆதாயமாக இருக்குமே ஒழிய, நீங்கள் கட்டடத்தை அழகாக சூப்பராக கட்டலான்னு கட்டிட்டு நீங்கள் மேலே மாடி ஏற்றணும்னா ஃபவுண்டேஷன் சரியில்லைன்னு வச்சு ஏற்ற முடியாது. இன்றைக்கி மற்ற கட்சிகளுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்குது. இப்போ திடீர்னு அவங்களால வந்து 50 பெண்கள் 50 ஆண்கள் கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியலன்றாங்க. இளைஞர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 134 சீட் கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியாதுன்றாங்க. ஒரு பட்டியலின சமூகத்தை கொண்டு போய் நீங்கள் பொது தொகுதியில் நிறுத்த முடியுமானா நிறுத்த முடியும். ஏன்னா நிறைய அவங்களுக்கு நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், கம்பல்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் இன்றைக்கி சீமானவர்களுக்கு இல்லை. ஏன்னா அவங்க ஆரம்பத்திலிருந்தே இதெல்லாம் அந்த அடித்தளத்தை சரிப்படுத்துகிறாங்க. அதுக்கு மேலே கட்டடங்கள் கட்டினா திடமாக இருக்கும்னு பார்க்குறாங்க. அந்த அணுகுமுறை கரெக்டு தான். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம சிறப்பு இருந்தது அரசியல் திறனாளர் திரு நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நாம் தமிழர் கட்சி 2016 2024 வரைக்கும் அவங்களோட அந்த ஓட் ஷேரிங்கை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வராங்க, அது தெரியுது. ஆனால் இது வரைக்கும் சட்டமன்றம், ஒரு பிரதிநிதி சட்டமன்றத்தில் அவங்களுக்கு இல்லைன்றது தான் இன்றைக்கி வரைக்கும் ஒரு முற்று கேள்வியாகவே இருக்குது. இந்த எலெக்ஷனில் காரைக்குடியில் சீமா நிற்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. காரைக்குடியை ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, களத்துலேயும் அது தெரியுது. காரைக்குடி மட்டும் இல்லாமல் சில முக்கிய பிரமுகர்கள், ஒரு நல்ல மக்கள்கிட்ட ரீச் இருக்கக்கூடிய வேட்பாளர்களோட தொகுதிகளையும் ஃபோக்கஸ் பண்ணுறதா ஒரு செய்திகள் வெளியாகுது. அவங்களோட இந்த ஸ்ட்ராட்டஜியை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கட்டாயமாக இன்றைக்கி அவங்களுக்கு வந்து தொடர்ந்து, அதாவது அவங்க வெற்றி பெறலன்னா கூட தொடர்ந்து வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்திட்டே வராங்க. இது வரைக்கும் அவங்க 2 சட்டமன்ற தேர்தலையும் 2 பாராளுமன்ற தேர்தலையும் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இது 5வது பொது தேர்தலை சந்திக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் வந்து எந்த ஒரு கட்சியும், சீமானவர்களே அடிக்கடி சொல்கிற டைலாக் தான், 1% வாங்கி எந்த கட்சியும் இந்த அளவுக்கு நீடு நிலைச்சது இல்லை அப்படின்ட்டு. அவங்களுடைய கொள்கை பிடிமானமும் தனிச்சே பயணிக்கிறவங்க. ஏன்னா இன்றைக்கி ஒரு எம்எல்ஏவாகிறங்கிறது வந்து ஒரு தனிச்சு நிற்கும்போது அவ்வளோ சுலபமாக ஆயிட முடியாது. ஏன்னா தாம் தமிழர் அவங்க தேர்ந்தெடுத்த பாதை வந்து ரொம்ப நீண்ட நெடிய பாதை, கல்லும் முள்ளும் இருக்கக்கூடிய பாதையை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ இதே வந்து அவங்க கூட்டணி வேறு எந்த கட்சியோடு போயிருந்தால் எப்போயோ அவங்க எம்எல்ஏக்கள் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்துருக்கலாம், பண்ண முடியாமலாம் இல்லை. ஸோ இவங்க எடுத்த பாதை வந்து அந்த மாதிரி தனிச்சே நம்ம வந்து ஆட்சி அமைக்கணுங்கிறது தான், காம்ப்ரமைஸ் இல்லாமல் போகணுங்கிறனால எடுத்திருக்காங்க. அதனால் அவங்களுக்கு வந்து அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லை. ஆனால் தேர்தலுக்கு தேர்தல் வாக்கு சதவீதம் அதிகமாகிட்டே வருது. ஸோ இந்த தடவை வந்து அந்த வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க வேண்டிய கட்டாயமும் இருக்குது. அதோட இன்றைக்கி அவங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி சந்திக்க போகக்கூடிய முதல் தேர்தல். அப்போ இந்த தடவை அவங்க சட்டமன்றத்துக்கும் ஒரு ஆள் அனுப்ப வேண்டிய கட்டாயமும் அவங்க வந்து அந்த ஒரு இலக்கும் வச்சுருக்காங்க. வெறும் வாக்கு சதவீதம் மட்டும் பத்தாது, ஒரு 4-5 எம்எல்ஏக்கள் நாச்சுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு எம்எல்ஏக்கள் சட்டசபையில் அவங்களுடைய குரலை ஒழிக்கணும்னு பண்ணுறாங்க. இது உண்மையாலுமே சரியான ஒரு நடவடிக்கை. என்னன்னா, நீங்கள் 234 தொகுதியிலையும் நீங்கள் உங்களுடைய வாக்கு சதவீதத்தை படிப்படியாக உயர்த்திக்கிட்டு வர்றதுங்கிறது ஒன்று. சில குறிப்பிட்ட தொகுதியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஏரியா பிரச்சனைகளை வந்து பெரிய அளவுக்கு அட்ரஸ் பண்ணி அங்கே வந்து நீங்கள் உங்களோட பூத்தில் கமிட்டி லெவலுக்கு உங்களுடைய ஆட்களை அமைச்சு
பெரிய அளவுக்கு அங்கே ஒரு டீப் ரூட்டடாக வேலை பார்த்து தொகுதியை கைப்பற்றுறங்கிறது ஒன்று. ஸோ அந்த மாதிரி ஒரு வேலைப்பாடை வந்து இந்த தேர்தலில் அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்கங்கிறது கட்டாயமாக அவங்களுக்கு ஒரு பலன் கொடுக்கும் தான் நான் எதிர்பார்க்குறேன். குறிப்பாக அவங்களோட அந்த பொதுவான ஸ்ட்ராட்டஜி சார், இப்போ போன காண்டில் பேசினா அந்த பிராமணர்களுக்கு 6 தொகுதிகள் வந்து கொடுத்தது, பட்டியல் சமூகத்தை பொது தொகுதியில் எடுத்தது, இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது, இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. திமுக பெரிய பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை வச்சு பல விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க. அது எதற்கு இது சமாளிக்க முடியுமான்ற ஒரு கேள்வி இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதான் சொன்னேன் நான். இவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய முறை வந்து அடிப்படையில் எல்லாத்தையும் சரி பண்ணி அதுக்கு மேலே வந்து கட்டடங்கள் கட்டணும். உடனடியாக நம்ம வேண்டியதில்லை. நம்ம வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரி சமவீத வாய்ப்பு. அப்போ இங்கே வந்து பெண்ணுரிமைங்கிறது வந்து கொடுக்கறது இல்லை, ஏற்கனவே இருக்குது. அதை நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அப்போ 50-50 பெண்களும் மகளிரும். அடுத்தது வந்து இந்த தடவை இளைஞர்களுக்கு வந்து 134 சீட்டோ நம்ம கொடுக்குறாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது பெரிய அளவுக்கு இளைஞர் சக்தியை கொண்டு வரணும். இன்றைக்கி நீங்கள் இளைஞர் எடுத்துக்கிட்டிங்கனாலும் இன்றைக்கி நம்மளுடைய சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 6% தான் இளைஞர்களுக்கு இன்றைக்கி வாய்ப்பு. எத்தனை வயது கம்மியாக இருக்கிறாங்க சொல்லுங்கள்? நான் சொல்கிறது இன்றைக்கி 25 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளார இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களினுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா வெறும் 6% தான். மகளிரினுடைய எண்ணிக்கை வெறும் 5% தான். இது 10% இருந்த இளைஞர்களுடைய சதவீதம் வந்து இன்றைக்கி 6 குறைஞ்சிருக்குது. 9% இருந்த பெண்களுடைய இது வந்து இன்றைக்கி 5 குறைஞ்சிருக்கு. அப்போ இன்றைக்கி பெண்களுடைய ரெப்ரசன்டேஷனும் யூத்தினுடைய ரெப்ரசன்டேஷனும் இன்றைக்கி சட்டசபையிலேயே இல்லை, ரொம்ப நெக்லிஜிபிள், 5-6%. அப்போ சீமானவர்கள் இந்த மாதிரி கொண்டு வரும்போது இது மக்கள்கிட்ட ஒரு பெரிய ஈர்ப்பை ஏற்படுத்தும் இல்லையா? அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல அடிப்படையை சரி செய்வோம், அடிப்படையில் சரி செஞ்சுட்டு அதுக்கு மேலே எத்தனை கட்டடம் நீங்கள் ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே எத்தனை கட்டடம் வேணால் கட்டலாம். நீங்கள் கட்டடத்தை அழகாக சூப்பராக கட்டலான்னு கட்டிட்டு நீங்கள் மேலே மாடி ஏற்றணும்னா ஃபவுண்டேஷன் சரியில்லைன்னு வச்சுங்க ஏற்ற முடியாது. இன்றைக்கி மற்ற கட்சிகளுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்குது. இப்போ திடீர்னு அவங்களால வந்து 50 பெண்கள் 50 ஆண்கள் கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியலன்றாங்க. இளைஞர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 134 சீட் கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியாதுன்றாங்க. ஒரு பட்டியலின சமூகத்தை கொண்டு போய் நீங்கள் பொது தொகுதியில் நிறுத்த வைக்க முடியுமானா நிறுத்த முடியும். ஏன்னா நிறைய அவங்களுக்கு நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கம்பல்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் இன்றைக்கி சீமானவர்களுக்கு இல்லை. ஏன்னா அவங்க ஆரம்பத்திலிருந்தே இதெல்லாம் அந்த அடித்தளத்தை சரிப்படுத்துகிறாங்க. அதுக்கு மேலே கட்டடங்கள் கட்டினா திடமாக இருக்குன்னு பார்க்குறாங்க. அந்த அணுகுமுறை கரெக்டு தான். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு உடனடியாக எம்எல்ஏக்கள் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஆனால் இவங்க எடுக்கக்கூடிய ரூட் அந்த மாதிரி அடிப்படையை சரி செஞ்சுட்டு திடப்படுத்திட்டு அதுக்கு மேலே நம்ம கட்டடம் எழுப்பலான்னு அவங்க போகிறாங்க. இது வந்து தமிழ் தேசிய பேரியக்கத்தோட தலைவர் மணியரசன் அவர்கள் வந்து முதல் முறையாக ஒரு அரசியல் கட்சி வந்து ஆதரிச்சிருக்காரு. 234 தொகுதியில் நாம் தமிழரை வந்து நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. பல தமிழ் தேசியவாதிகள் வந்து ஒரு இந்த தேர்தல் முன்னிட்டு பல விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. சீமானவர் தமிழ் தேசிய தவறி செயல்படுறாரு அந்த மாதிரிலாம் குற்றச்சாட்டு வச்சிருக்கும் போது இவர் வந்து ஆதரிக்கிறத எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நம்ம இது ஏற்கனவே பேசுனது தான். அதாவது வந்து நம்ம இன்னைக்கு தமிழ் தேசியத்தில் இருக்கிறவங்க வந்து ஒரு சின்ன பிரச்சனைகள் எல்லாத்துக்குள்ளாரையும் இருக்குது. இது என்னென்னா நான் ஒரு அந்த சின்ன இடர்பாடுகள் எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு இன்றைக்கி தமிழ் தேசியம்னு கொள்கை பேசுகிற எல்லாருமே ஒரு ஆதரவு நிலைப்பாடுங்கிறது மட்டும் இல்லாத தேர்தல் வேலையும் சேர்ந்து பார்க்குற அளவுக்கு ஒன்றிணையணும். அப்போ தான் வந்து இவங்களுக்கு வந்து பலம் அதிகமாகும். இன்றைக்கி எத்தனையோ குழுக்கள் அமைப்புகள் வந்து தமிழ் தேசிய அமைப்புகள் இருக்காங்க. அப்போ அவங்கெல்லாம் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையில எல்லாம் கொஞ்சம் முரண்பாடோடு நிற்கிறாங்க. அதையெல்லாம் உட்காந்து பேசி கலைஞ்சு இல்லை தமிழ் தேசியங்கிறது கொள்கை தானே, ஒரு சின்ன வேறுபாடுகள் இருக்கட்டும், தப்பு இல்லை. அப்போ இன்றைக்கி வந்து அந்த இடத்துல வந்து ஒரு மையப்புள்ளியில் வந்து தமிழ் தேசியங்கிற ஒரு பெரிய மையப்புள்ளியில் எல்லாரும் ஒன்றிணைவோம். அப்போ வந்து வெறும் ஆதரவு மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து இப்போ அந்த கட்சியில் இருக்கிறவங்க இல்லை அந்த ஒவ்வொரு இயக்கத்தில் இருக்கிறவங்களும் நாம் தமிழர் கட்சி ஆதரவு கொடுக்கறதோட மட்டும் இல்லாமல் நாம் தமிழருக்காக தேர்தல் களப்பணியாற்றக்கூடிய நபர்களாகவும் மாற்ற வேண்டிய கட்டாயம் சீமானவர்களுக்கும் இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு வாக்காளனா மட்டும் போய் ஒரு ஓட்டு போடுறது எப்படி, நான் இதே வந்து ஒரு கட்சி சார்பாக போய் அந்த கட்சிக்காக நான் வாக்கு சேகரிக்கிறது எப்படி, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? அப்போ அந்த மாதிரி அந்த தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் வெறும் ஆதரவு மட்டும் கொடுக்கறது இல்லாமல் அவங்க தேர்தல் களப்பணியாற்றக்கூடிய மக்களாக அவங்க மாற்றினாங்கன்னா அது வந்து நாம் தமிழருக்கு பெரிய சாதகமாக முடியும்னு நினைக்கிறேன். இதே வந்து நேற்று ட்விட்டரில் ஒரு விஷயத்தை வந்து பார்க்க முடியுது. இப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய நியூஸ் சேனல் மாதிரி ஃபேக்காக ஒரு நியூஸ் ஐடி கிரியேட் பண்ணி பல தவறான நியூஸ் கார்டை வந்து பரப்புகிறாங்க. அதை வந்து தாவேக்கால இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர் வந்து அவங்க ஐடியில் போதாமல் ஆனால் அவங்க அதை ஆதரிக்கக்கூடிய பல விஷயங்களை வந்து நேற்று பண்ணாங்க. இது மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாகவே மாறி இருக்குது. தவறான அறிவுறுத்தலை தாவேக்காலுக்கு முக்கிய நிர்வாகிகள் தாவேக்காலுக்கு தராங்க அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை வந்து எகிர தொடங்கியிருக்கு. எப்படி எடுத்துக்கிறது இது? இல்லை, எனக்கு நீங்கள் சொல்லக்கூடிய தகவல் வந்துச்சு, ஆனால் நான் பார்க்கல அது யார் அவங்க தாவேக்காலேருந்து பண்ணுறாங்கன்னு தெரியல. இது
இது இந்த மாதிரி வந்து ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணுறதுங்கிறதே வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு உடன்பாடு இல்லாதது. அது சட்டப்பூர்வமாகவே தவறு. அது ட்விட்டர் மாதிரிலாம் பண்ணாங்கன்னா அதை இவங்க அப்பீல் பண்ணாங்கன்னா அதை அவங்க அடிச்சிடுவாங்க, அந்த இதை கேன்சல் பண்ணிவிடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு போலியா இல்லையாங்கிறது தெரியாமல் அதை வந்து ஒரு பின்னூட்டம் விட்டு இல்லை அதையே இன்னொருத்தர் வந்து ஃபார்வர்ட் பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் இதெல்லாம் வந்து கண்ணுங்கருத்துமாக பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு சாதாரண நபர், நீங்களும் நானும் தனிப்பட்ட நபர், நம்ம எதையோ ஒன்று ஃபார்வர்ட் பண்ணுறோம், எதையோ ஒன்று மேற்கோள் காட்டி பேசுகிறோம்னா அது வேறு. ஆனால் ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள், நீங்கள் யார் பேசுனாங்க பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் ஒரு கட்சிக்காரங்க வந்து அந்த மாதிரி ஒரு பொய்யான ஃபேக் ஐடியிலேருந்து வரக்கூடிய ஒரு தகவலை வந்து மேற்கோள் காட்டி அவங்க ஒரு பின்னூட்டம் விடுறது வந்து உண்மையாலுமே அது வந்து நல்லதல்ல. அது எந்த கட்சிக்காரங்க பண்ணினாலும் இதை வந்து யாரும் ஆதரிக்கக்கூடாது. ஏன்னா ஒரு பொய் செய்திங்கிறது பரவக்கூடாது. இன்றைக்கி வந்து உண்மையான செய்திகளே வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறதுக்கு சிரமமாக இருக்குது. அதில் வந்து இந்த மாதிரி பொய் செய்திகளும் உள்ளார வந்துச்சுன்னா எது உண்மை எது பொய்ன்னு மக்களுக்கு தெரியாமல் போயிடுச்சுன்னா அது வந்து பாதிப்பு வந்து மக்களுக்கு தான் பாதிப்பு. அதை வந்து யாரும் ஊக்கப்படுத்தக்கூடாது. இன்னும் சார், அந்த கோபத்தில் தவறான நடவடிக்கைகளாக இது எடுத்துக்கலாம்னு சொல்லுவேன். ஏன்னா விஜய் அவர்களோட பர்சனல் இஷ்யூவை பற்றி பல நியூஸ் சேனல்ஸ் வந்து தவறான சித்தரித்து போடுறாங்க, அதனால் நாங்கள் இப்படி பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க சொன்னாலும் நியூஸ் சேனல்ஸ்க்கு அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் தனி மனிதனாக இப்போ நான் வந்து அந்த மாதிரி ஒரு நியூஸ் போடுறேன், தப்பான ஒரு நியூஸ் போடுறேன், என்ன தூக்கி உள்ளே வச்சா என்னோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், இந்த மாதிரி பல இஷ்யூக்கள் இருக்குது. கட்சியும் நேற்று இதை பற்றி எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடாமல் இருக்காங்க. ஆனால் சொன்ன மாதிரி முக்கிய பொறுப்பாலும் இதை பற்றின புரிதல் இல்லாமல் அவங்க வந்து இதை ஆதரிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ தொண்டர்கள் எந்த அளவுக்கு மாறணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது ஒரு தவறுக்கு இன்னொரு தவறு சரியாகாது. அது ஒன்று தவறுனா அந்த தவறை தான் கரெக்ட் பண்ண மொழியே நீ தப்பு பண்ணுறியா அதனால் நானும் இன்னொரு தப்பு பண்ணுறேங்கிறது வந்து யார் பண்ணாலுமே அது ஏற்புடையதில்லை. இந்த மாதிரி வந்து அவங்க ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணுறதுங்கிறதே வந்து அது இப்போ யூடியூப்லலாம் பார்த்தோம்னா, இப்போ ஃபேஸ்புக்கில் யூடியூப்லேயே அவங்க வந்து கமெண்ட்ஸ் போடும்போதே அந்த ஐடியா பார்த்தாவே தெரிஞ்சுக்க இவன் ஒரிஜினலாக இவன் டுபாக்கூரா இல்லை வந்து பெய்டாங்கிறது தெரிஞ்சிடும். அந்த மாதிரி வந்து மக்களும் இதை பார்த்து ஒரு திடீர்னு பார்க்கும்போது ஆஹா அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஆனால் இது மக்கள் பார்த்து நிராகரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா பத்திரிகையாளர் சங்கமும் வந்து நேற்று பேசியிருக்காங்க இதை பற்றி, உரிய நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும். ஆமாம், இது கட்டாயமாக நீங்கள் ஃபேக் ஐடிங்கிறது வந்து இது ஒரு இப்போ நீங்கள் வந்து ஒரு டூப்ளிகேஷன் பண்ணக்கூடாது. நீங்கள் எப்பயுமே ஒரு பிராண்டே கூட இப்போ ஒரு பிராண்டினுடைய பேர் வந்து சின்ன ஸ்பெல்லிங் மட்டும் மாற்றி ஒரே உச்சரிப்பு வர மாதிரி கூட பண்ணலாம். இல்லை வந்து அதே மாதிரி அவங்க வேர்டிங் ஸ்டைல் வந்து ஒரே மாதிரி, இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த பிராண்டிங்கில் வந்து நிறையா லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதை சட்டப்பூர்வமாகவே அதை நீங்கள் வந்து எதிர்கொள்கிறதுக்கு சட்டம் அது உங்களுக்கு அனுமதி கொடுக்குது. யாராவது உங்களை மாதிரி டூப்ளிகேட் பண்ணாங்கன்னா அது நடவடிக்கை எடுக்கிறது அதை தாராளமாக இவங்க எடுக்கலாம், தப்பே இல்லை. இதை தொடர்ந்து சமீபத்தில் ரொம்ப நாளாக ஒரு விஷயம் இழுத்துட்டே இருக்குது, காங்கிரஸோட கூட்டணி முடிவு யார் பக்கம்தான் போக போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. கட்சியில் இருக்கக்கூடிய, அதாவது காங்கிரஸில் இப்போ எம்எல்ஏ எம்பியாக இருக்கக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம திமுக கூட்டணியிலே தொடரலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க சொல்கிறதா செய்தி எழுதுகிறது. ஆனால் கட்சியோட அடிமட்ட தொண்டர்கள் வந்து தாவேக்காவோட கூட்டணியை விரும்புகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது. முதல்வர் அவர்கள் முதல்ல என்ன சொன்னால் 3ஆம் தேதிக்குள்ளே அவங்க முடிவை சொல்லி ஆகணும், ஏன்னா அடுத்த ராஜ்யசபா தேர்தல் வந்து இருக்குது, நான் 3ஆம் தேதிக்குள்ளே முடிவு சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு முதல்ல சொன்னதாக ஒரு செய்தி வெளியாச்சு. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் முடிவு சொன்னதாகவும் தெரியல. காங்கிரஸோட தலைமையும் எந்த அறிவுறுத்தலும் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸுக்கு அனுப்பியதாக ஒன்றும் செய்திகள் வெளியாகலை. என்ன தான் நடக்குது, காங்கிரஸ் என்ன முடிவில் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது காங்கிரஸ் அவங்க வந்து நமக்கு வர்ற தகவல் வந்து இன்றைக்கி காங்கிரஸ்லேயே 2 காங்கிரஸ் மாதிரி ஃபீட்பேக் வருது. ஒன்று திமுக காங்கிரஸ், இன்னொன்று வந்து டிவிகே காங்கிரஸுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இந்திரா காங்கிரஸ், வாழப்பாடி காங்கிரஸ் இப்படிலாம் இருந்த மூப்பனார் காங்கிரஸ் இதெல்லாம் இருந்தது போய் இப்போ வந்து திமுக காங்கிரஸ் டிவிகே காங்கிரஸுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் பார்த்தாக்கா ராகுல் காந்தி அவர்கள் 38+2 ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு. அவர் வந்து எந்த இடத்துலையுமே அவர் இறங்கி வரல. 38 2 ராஜ்யசபா இருக்கிறதே 4 தானே சார்? இவங்களுக்கு இருக்கிறதே 4 தான். அதில் 2 கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்போது தேமுதிக என்ன பண்ணுவாங்க? தேமுதிக தான் ஏற்கனவே கையெழுத்து போட்டாங்கல்ல, ஒரு சீட் கொடுத்தாச்சு. மதிமுகவுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க, மீதி இன்னும் 3 இருக்குது, அந்த 3ல் 2 கொடுங்கன்னு கேட்குறது தகவல் இது. அது உண்மையாக பொய்யாங்கிற நமக்கு தெரியாது. அப்போ 38+2ங்கிறதுல அவங்க வந்து பட்ஜெட் ஆகலை அப்படிங்கிறது தான் ஒரு பக்கம் தகவல். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை வந்து இங்கே திமுக 27க்கு வந்துட்டாங்க, 29க்கு வந்துட்டாங்க, ஆனால் அவங்க 32 கேட்குறாங்க. இது வந்து இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்காரங்க எடுத்து விடுற இது. ஆனால் அவங்க சொல்கிறது என்னென்னா, இல்லை ராகுல் காந்தி அவர்கள் வந்து அவங்க ஸ்டப்பானாக தான் இருக்காங்க அப்படிங்கிறது தான் அங்கேருந்து வரக்கூடிய செய்திகளாக இருக்குது. இப்போ கூட செல்லகுமார் அவர்களை வந்து அங்கே டெல்லி கூப்பிட்ருக்காங்க. நேற்று வந்து தலைமை மீட்டிங் நடந்துச்சு. இவர் ஐயா செல்லப்பிறந்தையை கூப்பிட்டாங்களா அந்த மீட்டிங்க்கு? இல்லை, அவரே இல்லை. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ செல்லப்பிறந்தை பிரவீன் சக்கரவர்த்தி போய் விஜய் கிட்ட பேசினது செல்லப்பிறந்தைக்கு தெரியுமா?
தெரியாது. அப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு பிரச்சனையும் சொல்லும் போதும் இவர் வந்து எனக்கு தெரியாதுன்னு தானே சொல்லிட்டு இருக்காரு. அப்போ செல்வ பெருந்தை அவர்களை சென்று மேல் காங்கிரஸ் ஆட்டத்திலேயே சேர்த்திக்கல. என்ன இதே மாதிரி தான் ஒரு நியூஸ் காலே வந்தது, செல்வ பெருந்தகை யாருன்னு ராகுல் காந்திக்கே தெரியாது. இல்லை, அதில் என்ன ஒன்றுன்னா அவங்க ராகுல் காந்தி கிட்ட வந்து பிரச்சனை எப்படி போய் சேர்ந்துருக்குன்னா, போன தடவை அந்த 41 போய் பேசினாங்க இல்லையா, அப்போ வந்து தனிப்பட்ட முறையிலையும் பேசியிருக்காங்க. அப்போ வந்து அவங்களுக்கு தகவலுக்கு வந்து என்ன நீங்கள் பொதுவில் எல்லோரும் இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுகிறீங்க, தனியாக பேசுகிற மாதிரி ஃபீட்பேக் ஓப்பனாக கொடுக்குறீங்க, தாவேகா கூட போகலான்றீங்க, இதெல்லாம் ஏன் அங்கே சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னா, இல்லை இல்லைங்க வெளிப்படையாக நாங்கள் ஏதாவது பேசினா உடனே அறிவாலயத்துக்கு தகவல் போயிடுது. இது வந்து ராகுல் காந்தியை பெரிய இரிட்டேட் பண்ணிடுது. அது எப்படி நம்ம மீட்டிங்கில் டெல்லியில் உட்காந்து பேசுகிறது எப்படி அடுத்த நிமிஷம் அறிவாலயத்துக்கு போகணும்? அது இல்லாமல் இப்போ நிறைய வந்து விவாத நிகழ்ச்சிக்கு வர காங்கிரஸ்காரங்களாம் நீங்கள் விவாத நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க காங்கிரஸ்க்கு ஆதரவாக பேசுகிறாங்களா திமுக ஆதரவாக பேசுகிறாங்களா? நீங்கள் காங்கிரஸ் ஆதரவாக சொல்கிறத யோசிக்கிறேன், யார் வந்து காங்கிரஸ் ஆதரவாக பேசுகிறாங்க அந்த அளவுக்கு இருக்குது உங்களுக்கு. அப்போ யார் காங்கிரஸ்னே புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு இருக்குதுன்னா, அப்போ இதெல்லாம் வந்து காங்கிரஸ் கட்சிக்காரங்க பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா. அப்போ இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில் தலைமையில் இருக்கிறவங்க, பொறுப்பில் தமிழகத்தில் இருக்கக்கூடியவங்க காங்கிரஸ்க்கு வேலை பார்க்குறத விட திமுகவுக்கு சாதகமாக முடிவு போகிற அளவுக்கு இங்கே வேலை பார்க்குறாங்கிறதா ராகுல் காந்தி அவர்களை எரிச்சல் ஊட்டியிருக்கு. பொறுப்பில் இருக்கிறவங்க, அது பொறுப்பில் இருக்கிறவங்க. அப்போ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொறுப்பில் இருக்கிறவங்க வந்து இந்த எம்எல்ஏக்களையாங்க இவங்களுக்கு அவ்வளோதான், இந்த எலெக்ஷனோட இந்த 18 பேர் இல்லை. அப்போ இப்போ இவங்க இந்த 18 பேர்த்துக்கே தான் சீட்டு கொடுக்க போகிறாங்களா என்ன? கிடையாது, வேறு யாருக்கோ தான் கொடுக்க போகிறாங்க. அப்போ இவங்க மொத்தமாகவே இன்றைக்கி காங்கிரஸ் என்ன இருக்குன்னா, தமிழ்நாடு காங்கிரஸை ரிவைவ் பண்ணி ஆகணுங்கிற கட்டாயத்தில் இருக்காங்க. ஸோ அப்போ வந்து இது காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு படத்தில் கவுண்டமணி தான் சொல்லுவார் பாருங்க, சின்ன தம்பி படத்தில் சொல்லுவார், விளக்கு அணைக்கலாமான்னு கேட்கும்போது, இனிமேல் நீ விளக்கு அணைச்சா என்ன அணைக்காடி, ஏன்னா அவருக்கு மாலை கண் நோய், 6 மணிக்கு மேலே கண்ணு தெரியாது, நீ விளக்கு அணைச்சா என்ன அணைக்காட்டி என்னன்பார். அந்த மாதிரி காங்கிரஸ் திமுகவில் இருந்தா என்ன இல்லைன்னா என்னங்கிற லெவலுக்கு வந்துருச்சு. இருந்தாலும் ஒர்க் பண்ணுவாங்களா, இருந்தாங்கனாலும் வச்சு செய்வாங்க. திமுக ஒரு சீட்டு ஜெயிக்க விட மாட்டாங்க. எடுத்துக்காட்டு நம்ம வைகோ அவரோட பையன் திருச்சியில் நிற்கும் போது ஒன்று பண்ணாங்க, கண்ணீர் விட்டார்ல மேடை இல்லையா. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இது ஒரு வகையில் வந்து சீமானுக்கு சாதகமாக முடியும். ஏன்னா அவர் நிற்கக்கூடிய காரைக்குடி தொகுதியில் வந்து சிட்டிங் எம்எல்ஏ காங்கிரஸ். இப்போ அதே வந்து காங்கிரஸுக்கு சீட் கொடுத்தாங்கன்னா ஈஸியாக அவர் தூக்கிடலாம், ஏன்னா திமுக காரங்களே வேலை பார்க்க மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி இன்னைக்கு இருந்தாங்கனாலும் அவங்களுக்கு எந்த விதமான லாபமும் கிடையாது. இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு அதிகமாகவே கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, திருமாவளவன் அண்ணன் சும்மா இருப்பாரா? காங்கிரஸோட அவர் தான் இங்கே ஸ்ட்ராங்கு. அப்போது காங்கிரஸ்க்கு நீங்கள் கேட்குற தொகுதியை நீங்கள் கொடுக்குறீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி சும்மா இருக்குமா? அவங்க அமைதியாக இருப்பாங்களா? அப்போ இந்த சிக்கல் இருக்குது. அப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் தொகுதி எத்தனை கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் இன்றைக்கி தேதியில் காங்கிரஸோட எதிர்காலத்துக்கு திமுகவை விட்டுட்டு அவங்க வெளியே போகிறது தான் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல முடிவாக இருக்கும். இவ்வளோ அசிங்கமானதுக்கப்புறம், இவ்வளோ குடிமிப்பிடி சண்டை வந்ததுக்கப்புறம் போட்டு ரொம்ப கசக்கிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட லெவலில் இருந்தால் பரவாயில்ல, ரொம்ப கசக்கிட்டாங்க. இவ்வளோ கசக்கினதுக்கு அப்புறமும் திமுக கூட வந்து இவங்க போய் சரணாகதி அடைஞ்சாங்கன்னா காங்கிரஸ் தமிழ்நாட்டில் யாராவது மதிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மாட்டாங்க. ஸோ அப்போ இவங்க இன்னைக்கு தாவேக்கா கூட போகணும். ஏன்னா இவங்க அந்த தாவேக்கான்னு ஒரு பிடிமானம் இருக்கிறனால தான் இவங்க இந்த அளவுக்கு வந்து இங்கே ஏறி அடித்து விளையாடுறது. ரெண்டாவது, திமுக பலகீனத்தில் இருக்குது. அப்போ இந்த ரெண்டையும் பயன்படுத்தி காங்கிரஸ் வந்து சீட்டு அதிகமாக நிற்கணும், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தை பார்த்து தனக்கு வேணுங்கிறத கேட்குறாங்க. அப்படி தான் எல்லாருமே. திருமாவளவன் அண்ணனே வந்து திருச்சி ஏர்போர்ட்டில் வந்து கூட்டணியில் இருப்பீங்களான்னு கேட்குறது, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் வந்து காங்கிரஸ் கேட்குறாங்களே நீங்கள் கேட்பீங்களாங்கிறது என்ன சொன்னார்? இல்லை இதெல்லாம் வெளிப்படையாக சொல்லி செய்ய வேண்டிய விஷயம் இல்லை. இல்லை இன்னொரு விஷயம் சொன்ன 10 வருஷம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார் ஒரு சில இதுவில். இல்லை இப்போ சமீபமாக ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி திருச்சியில் கேட்கும்போது நான் சொல்கிறது அதுக்கு முன்னாடி இதெல்லாம் வெளிப்படையாக சொல்லிட்டு செய்கிற விஷயம் இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? சூழ்நிலை சாதகமாக வரும்போது தான் செய்யணும் இதை. அப்போ அவர் கண்ணு வெடியை கையில் வச்சுட்டு உட்காந்துருக்கார். ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி நீங்கள் வந்து திமுக இவருக்கு அதிகமாக சீட்டு கொடுத்தாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து அதை பிரச்சனையை உண்டு பண்ணுவாங்க. அப்போ இன்றைக்கி காங்கிரஸ் தாவேக்கா கூட போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அப்போ தாவேக்கா கூட போனாங்கன்னா இன்றைக்கி அவங்களுக்கு இன்றைக்கி தாவேக்காவுக்கு பெரும்படை வந்து இளைஞர் படை தான். அப்போ அந்த இளைஞர்களுடைய பார்வை பூராமே காங்கிரஸ்க்கு வரும். அப்போ காங்கிரஸ் கட்சியை மீட்டுருவாக்கம் பண்ணுறதுக்கு அந்த இள ரத்தங்கள் வந்து நிறையா தேவைப்படும், அது நிறையா கிடைக்கும் அவங்களுக்கு. அது அந்த காங்கிரஸ் கட்சியை இன்னும் அதிக காலங்கள் வந்து அதை வளர்த்தி எடுத்துகிட்டு போகிறதுக்கு அந்த இளைய சக்தி வந்து அவங்களுக்கு பிரயோஜனப்படுங்கிறத அவங்க நினைக்கிறாங்க. பெருவாரியான ஆட்கள் காங்கிரஸில் இருக்கிறவங்க இதைத்தான் கட்சியை வளர்த்துனுங்க. நீங்கள் என்னதான் நீங்கள் இன்றைக்கி 18 எம்எல்ஏ இருக்கிறது, நாளைக்கு 22 எம்எல்ஏ கூட ஆகுங்க. இது கடைசியில் திமுக போட்ட பிச்சைன்னு தான் திமுக சொல்லுவாங்க. உங்களை எங்கேயாவது 20 எம்எல்ஏ இருக்கக்கூடிய கட்சின்னு மதிக்கவா போகிறாங்க? இன்றைக்கி ஏதாவது மதிப்பு இருக்கா காங்கிரஸுக்கு? அப்போ என்ன இருந்தாலும் இங்கே திமுக கூட இருக்கும்போது மரியாதை இருக்காது. அதனால் நம்ம தாவேக்கா கூட போகலாங்கிறது தான் இன்றைக்கி பெருவாரியான மக்களினுடைய
அபிலாஷைகளாக இருக்குது காங்கிரஸில். ஆனால் இந்த பதவி சுகத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க பாருங்க ஏற்கனவே திமுகனால. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இங்கேயே இருக்கலாம்னு அவங்களுடைய ஆதாயத்துக்காக சொல்லிட்டு இருக்காங்க. இது எப்படி முடியுங்கிறது வந்து ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். அது ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு, இல்லை நீங்கள் நேத்தோட நைட்டு கெடுகிடெல்லாம் நமக்கு அவங்க நிர்ணயிக்க முடியாதுன்னே சொல்லியிருக்காரு ராகுல் காந்தி. அதனால தான் இன்றைக்கி இப்போ வரைக்கும் நம்ம பேசுகிற வரைக்கும் முடிவு வரல. அப்போ இது நேற்று கெடு வித்தாங்களா இல்லையா திமுக? 3ஆம் தேதி சொல்லுவாங்க. அப்போது திமுக ஆட்சிக்கு நீங்கள் வெளியே அனுப்பலாம்ல காங்கிரஸை? ஏன் அனுப்ப மாட்டேங்கிறாங்க? அவங்களா போதான்றாங்க. ஏன் ஐயா கருணாநிதி இருந்தாருன்னா இது நடக்குமா? இல்லை. ஏன் அவங்களா போனால் பரவாயில்லன்னு இருக்காங்க? இவங்களை போன்னு சொல்கிற அளவுக்கு இவங்களுக்கு தைரியம் இல்லை, இவங்க ஸ்ட்ராங்காக இல்லை. நீங்கள் ஏற்கனவே கேட்டீங்களா எல்லாரும் வந்து திமுகவில் சேர்றாங்களே சார், ஸ்ட்ராங்காக இருக்காங்களே சார்னா, அப்போ ஸ்ட்ராங்காக இருந்தால் இந்நேரம் காங்கிரஸை வெளியே போன்னு நீங்கள் சொல்லியிருக்கணும் சார். அதுதான் திமுக கழகம் இல்லையா? அவங்க வேண்டாம் சீச்சி இந்த பழக்கம் புளிக்குன்னு போகிறத விட நீங்களாம் வந்து இல்லை இந்த காங்கிரஸ் எங்கள் கூட்டணிக்கு வேண்டியதில்லை போங்கன்னா அது காங்கிரஸ் திமுக அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜா? அட்வான்டேஜ். அதை நீங்கள் சொல்லக்கூடிய நிலைமையில் திமுக இல்லை. இன்னைக்கு காங்கிரஸ் திமுகவை விட்டு வெளியே போச்சுன்னா திமுக ஜெயிக்க முடியாது. நிச்சயமா சிறுபான்மையினர் வாக்க போகிறான் காங்கிரஸ்னால இங்கே வருது. அப்போ இன்னைக்கு காங்கிரஸ் வந்து டிவிகே கூட போனால் ஃபைட் வந்து டிவிகே ஏடிஎம்கேன்னு போயிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3வது 4வது இடத்துக்கு திமுக தள்ளப்படும். இதில் தான் சார் எனக்கு ஒரு சின்ன கேள்வி. ஏன்னா இப்போது விஜய் கூட காங்கிரஸ் அலைன்ஸ் வைக்கிறாங்கன்னா எனக்கு சில கேள்விகள் இருக்குது. அண்ணா சார் ஒரு தடவை போராட்டம் பண்ணும்போது விஜய் அவர்கள் தான் முதல் ஆளாக போயிட்டு காங்கிரஸ் வந்து ஊழல் சக்தி அப்படின்ற பேசின வீடியோக்கள் இப்போ வெளியே வர தொடங்கியிருக்கு. மறுபுறம் தமிழகத்தில் இனத்தை அழித்த துரோகி அப்படின்ற ஒரு முத்திரை வந்து காங்கிரஸ் மேலே இருக்குது. டிவிகேவோட தீவிர தொண்டர்கள் காங்கிரஸ்னாலும் சரி பாஜகனாலும் சரி அவங்க அக்செப்ட் பண்ணி அடாப்ட் பண்ணிப்பாங்க. பொதுமக்கள் பார்வையில் இன்னுமா ஒரு சில நெருடல்கள் இருக்கும்ல, அது வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த விஜய் இமேஜை இன்னும் குறைக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. திருப்பி கவுண்டர் பண்ணி தான் எக்ஸாம்பிள் கொண்டு வந்து இதெல்லாம் அரசியலில் சர்வ சாதாரணம் அப்பான்னு ஒரு டைலாக் கூட வருப்பாருங்க. அந்த மாதிரி இதெல்லாம் கடந்து போயிடுவாங்க. மறதிங்கிறது ஒரு தேசிய வியாதிங்கிற மாதிரி இன்னைக்கு ஓபிஎஸ் ஐயா மறதின்ற தேசியவாதி, தமிழ் தேசியவாதிகள் மறக்க மாட்டாங்க. தமிழ் தேசியவாதிகள் மறக்க மாட்டாங்க. திமுக இதை அரசியல் பண்ணுவாங்கல்ல. இல்லை இப்போ இவ்வளவு நாள் நீங்கள் காங்கிரஸ் யார் வச்சிருந்தாங்கிற கேள்வி வச்சிரும்ல. புரியுது. இப்போ நீங்கள் இன்றைக்கி போய் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அப்போ இந்த காரை வச்சு அந்த சோப்பர் சுந்தர் யார் வச்சுருந்தாங்கன்னு அவங்க கேட்பாங்கல்ல. அப்போ அதனால் திமுக வந்து அதை நாம் தமிழர் ஏறி அடிக்கிறதுக்கு அருமையான வாய்ப்பு. ஏன்னா அவங்க ஏற்கனவே வந்து டிவிகேவை ஏறி அடிக்கிறாங்க. இப்போ காங்கிரஸும் போய் ஒன்று சேர்ந்தாங்கன்னா இவங்களுடைய எதிர்ப்பு கணைகள் இன்னும் அதிகமாக மாறும். அதுக்கு வந்து நாம் தமிழருக்கு ஒரு பெரிய சாதகமான சூழ்நிலை அமையும். அவங்கள வந்து சேர்ந்து எதிர்க்கிறதுக்கு இன்னும் வந்து கொள்கை ரீதியாகவும் அவங்கள வச்சு அடிக்கிறதுக்கு காங்கிரஸை வச்சும் டிவிகேவை வந்து அவங்களுக்கு சரிவு ஏற்படுத்துறதுக்கு நாம் தமிழருக்கு ஆதாயமாக இருக்குமே ஒழிய திமுகவுக்கு இது ஆதாயமாக இருக்காது. என்ன பண்ணுவாங்க திமுக காங்கிரஸே பிஜேபியினுடைய பி டீம்னுபாங்க. நாம் தமிழரை சொன்னாங்களா? விஜயை சொன்னாங்களா? இப்போ காங்கிரஸும் இவங்க சரியில்லைன்னு வெளியே அதிமுகன்னு சொன்னாங்களா? இப்போ காங்கிரஸும் திமுக விட்டு வெளியே வந்துச்சுன்னா காங்கிரஸும் பிஜேபியினுடைய பி டீமாக மாறிடும். காங்கிரஸ் ஆமாம் திமுகவை யாராவது கேள்வி கேட்டு எடுத்தாங்கன்னா பிஜேபியினுடைய பி டீம் இல்லையா? இப்போ நம்மளாம் பிஜேபியினுடைய பி டீம். உங்கள் லிஸ்ட்டில் என்ன திமுக லிஸ்ட்லலாம் நம்மளாம் பிஜேபியினுடைய பி டீம். தமிழ்நாட்டில் யாரெல்லாம் திமுகவை கேள்வி கேட்குறாங்களோ திமுகவினுடைய அரசியல் நிலைப்பாட்டை வந்து கேள்வி கேட்குறோமோ நம்மளாம் ஆல்ரெடி பிஜேபி பி டீம் போட்டாச்சு. நம்மளையெல்லாம் அது எந்த கட்சி பாகுபாடுலாம் இல்லை, எல்லாமே. இப்போ ராகுல் காந்தி அவங்க வந்து பிஜேபியினுடைய பி டீமில் வச்சுருக்காங்க. புரியுதா இல்லையா அவங்களுக்கு? அந்த அளவுக்கு இவங்களுடைய அரசியலாக போயிடுச்சு. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இது கட்டாயமாக திமுகவுக்கு வந்து பெருசாக ஒன்றும் கொள்கை ரீதியெல்லாம் அவங்க போய் ஒன்றும் காங்கிரஸ் அங்கே போயிட்டனால அவங்க எதிர்க்க முடியாது. இவ்வளோ நாள் நீங்கள் யார் கூட சவாரி செஞ்சீங்கிறதுல கேள்வி வரும். 2001 25 வருஷமாக நீங்கள் தானே சார் வச்சுருந்தீங்க காங்கிரஸை. அதுவும் மொத்தம் மாறினாங்க. நீங்கள் தானே வச்சுருந்தீங்க. அவங்களோட தானே நீங்கள் தொடர்ந்து 2004 14 வரைக்கும் மத்திய சபையில் 7-8 மந்திரியை வச்சுட்டு உட்காந்துருந்தீங்கல்ல. இன்றைக்கி இனப்படுகொலை ஸ்ரீலங்காவில் நடக்கும்போது நீங்கள் யார் கூட உட்காந்துருந்தீங்க? காங்கிரஸ் ஆட்சியில். மத்திய ஒரு உலகத்தில் ஒரு உண்ணாவிரதம் எப்படி இருக்கக்கூடாதுங்கிறத நடத்தி காமிச்சாரா இல்லையா ஐயா கருணாநிதி அவர்கள்? உலகத்திலேயே அந்த மாதிரி ஒரு உண்ணாவிரதம் எப்படி இருக்கக்கூடாதுன்னா இந்த உண்ணாவிரதத்தை பார்த்து கற்றுக்கலாம். நம்ம காலைல சாப்பாட்டுக்கும் மதிய சாப்பாட்டுக்கும் நடுவில் இடைப்பட்ட நேரம் அதையும் வந்து எத்தனை ஏர் கூலரு எல்லாம் எவ்வளோ சொந்த பந்தத்தோடு அங்கே போய் எல்லாம் உட்காந்துருந்து ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி போயிட்டு ஒரு உண்ணாவிரதம் ஒருத்தர் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு உதாரணம் என்னென்னா ஐயா கருணாநிதி அவர்கள் இருந்த உண்ணாவிரதம். அப்போ இதையெல்லாம் வந்து எங்கே போய் எடுத்துக்கிறது? இத்தனை பேக்கேஜை நீங்கள் வச்சுட்டு நீங்கள் எப்படி போய் நாளைக்கு திமுக எப்படி காங்கிரஸ் வெளியே போயிட்டால் கேள்வி கேட்பாங்க? அப்போ இது காங்கிரஸ் தான் முடிவு பண்ணணும். இதுக்கு அவங்களுக்கு தான் வெளிச்சம் இது. அப்போ அது என்னென்னா காங்கிரஸ்க்கு வந்து அங்கே அவங்க அதிகமாக சீட்டு கொடுத்து இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கம்மியான சீட்டுக்கு அடிபணிஞ்சு போனாங்கனாலும் பிரச்சனை. காங்கிரஸ் இனிமேல் திமுக கூட்டணியில் தொடர்ந்தாங்கன்னா அவங்கள
திமுக வச்சு செய்யுங்கிறது தான் என்னுடைய பார்வை. இல்லை இறுதியாக அந்த கேள்வி தான் சார். இப்போ காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியில் தொடர்றாங்கன்ற பட்சத்தில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தொகுதியில் திமுக வேலை பார்ப்பாங்களா, திமுக தொண்டர்கள் வேலை பார்க்க மாட்டாங்க. ஏன்னா தலைமை வந்து ஒர்க் பண்ண சொன்னாலும் திமுக அடிமத்த தொண்டன் போய் காங்கிரஸ் பார்க்கவே மாட்டாங்க, கொஞ்சம் கூட வேலை பார்க்க மாட்டாங்க. ஸோ அவங்க கூட்டணியில் இருந்தாலும் அவங்க வந்து லாஸ்ட்டாக சீட்டை கொடுத்து தோக்கடிப்பாங்க. அவங்க ஜெயிக்கிற அளவுக்கு பண்ணிட்டு எங்கெங்கெல்லாம் தோக்கிறதுக்கு சீட் இருக்கோ அதை கொடுத்துட்டு இவங்களே தோக்கடிப்பாங்க. அப்போ காங்கிரஸுக்கு சீட் எங்கெங்க அந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்க பாருங்க, ஒரு நகைக்கடைக்காரன்ட்ட முன்னாடி போய் வண்டியில் விழுந்து வடிவேல் வசூல் பண்ணுவார் தெரியுமா, இந்த ஆள் வண்டி எங்கெங்கெல்லாம் ஓட்டுறானோ போடுற அங்கெல்லாம் ஆள் போடுன்னு பாருங்க. அந்த மாதிரி காங்கிரஸ்க்கு எங்கெங்கெல்லாம் சீட்டு கொடுக்குறாங்களோ எதிர்கட்சிக்காரங்க அங்கெங்கெல்லாம் சீட்டு போட்டாங்கன்னா ஈஸியாக ஜெயிச்சிடலாம் திமுக கூட்டணியில் இருந்தாங்கன்னா. ஏன்னா திமுக காரங்களே காங்கிரஸை தோக்கடிப்பாங்க. புரியுது. அதுதான் சார். பல்லர் கேள்விக்கு தெளிவாக சார். நன்றி சார். நன்றி.